வந்து கடலை மாவு ட்ரை பிக்கில் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து முதல்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் வதங்கிடுச்சு. காரத்துக்கு கொஞ்சம் மிளகா பொடி, பிட்லைக்கு தேவையான உப்பு, போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தோட உப்பு மிளகா பொடி மிக்ஸ் ஆனோன்னு தண்ணி ஊற்றணும். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடலை மாவு ஆட் பண்ணணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டணும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிண்டணும். கழுவிடாமல் கிளறிட்டே இருங்க. கட்டி தட்டக்கூடாது. கட்டியாக இருந்துச்சுன்னா இது மாதிரி உடச்சி விட்டு நல்லா கிளறுங்க. கடலை மாவு ட்ரை பிக்கில் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஆகணும். இன்னும் ஆற ஆற இன்னும் உதிராக ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மேலே வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. உதிராக ஆயிடுச்சு.